ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025 அப்படின்றது பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஒவ்வொரு டீமும் இன்னும் 4-5 வருஷத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தன்னோட டீமுக்கு இழுக்கிறதாகட்டும், இந்த டீமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸை கழட்டி விட்டுற முயற்சியில் நிறைய டீம் இறங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு சில டீம் பார்த்தீங்க அப்படின்னா, கோச் அதோட ஸ்டாஃப் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மொத்தமாக கலைச்சி போட்டுட்டு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணணும், 2025ல நம்ம எப்படியாச்சும் கப் அடிச்சிடணும் அப்படின்ற முயற்சியில் நிறைய டீம் இறங்கியிருக்காங்க. எந்தெந்த டீம் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க, எந்தெந்த கோச் மாற போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஷேன் வார்னே கேப்டன்சியில் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் அடித்ததோட சரி, அதுக்கப்புறம் அந்த டீம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக இருந்தாங்களோடைய சாம்பியனான ஒரு டீமாக அவங்க மாறவே இல்லை. அதற்கான காரணம் நல்ல கேப்டன்சி இல்லை, நல்ல ஓப்பனிங் பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு அந்த டீமுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. 2011 தான் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டனாக இருக்காரு. அந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபைனல் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் கப்பு அவங்களால அடிக்க முடியல. அதன் பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் பதவியிலிருந்து மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்லேருந்தே ராகுல் டிராவிட் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸோட மென்டாரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2015 வரைக்குமே ராஜஸ்தான் டீமோட பயணிக்கிறாரு. அதன் பிறகு ராஜஸ்தான் டீமோட ஏற்பட்ட ஒரு சில மோதல் காரணமாக ராஜஸ்தான்ல இருந்து டெல்லி டீமுக்கு போய் டெல்லி டீமோட மென்டாரா அவர் செயல்படுறாரு. அப்பதான் நிறைய யங் பிளேயர்ஸ் டெல்லி டீம்ல இருந்து இந்தியாக்காக டெபியூ ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் அந்த டைம்ல ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க, யாரை கோச்சா கொண்டு வருது அப்படின்ட்டு. அப்போ ஷேன் வார்னே கூப்பிட்டு, ஷேன் வார்னே கொஞ்ச நாள் மென்டாரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பேடி அப்டான் இருந்தாரு, அதுக்கப்புறம் மெக்டொனால்ட் இருந்தாங்க. இது மாதிரி நிறைய கோச் மாத்திட்டே இருந்தாலும் கூட அந்த டீமால பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பண்ண முடியல. கேப்டனும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித்ல இருந்து அஜின்கே ரஹானேல இருந்து நிறைய பேர் மாத்தி பார்த்துட்டாங்க. பட் அந்த டீமால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ 2021 என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவோட பெஸ்ட் கேப்டன், பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய குமார் சங்ககாராவை கோச்சா கொண்டு வராங்க. குமார் சங்ககாரா வந்ததுக்கு அப்புறமா டீமே வேற மாதிரியான ஒரு டீமாக மாறுது. சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி போகுது. கிட்டத்தட்ட அந்த டீம் இந்த லாஸ்ட்டாக வந்த எல்லாத்துலேயும் பிளே ஆஃப் வரைக்கும் எப்படியாச்சும் அந்த டீம் போயிடுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தாலும் கூட அந்த டீமால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாம்பியன் டீமாக மாற முடியல. ஸோ இப்போ அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டீமோட சிஇஓவாக இருக்கக்கூடிய ஜாக் லூஸ் மெக்ரம் ஸ்ட்ரெயிட்டாக ராகுல் டிராவிட் கிட்ட பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. ராகுல் டிராவிட் இப்போ தான் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக இருந்து அந்த வெளிவந்த நிலையில் ராகுல் டிராவிட் எப்படியாச்சும் ராஜஸ்தான் மறுபடியும் கொண்டு வந்துடணும். 2011 to 2015 ராகுல் டிராவிட்டோட பீரியட்ல ஆர்ஆர் ஒரு வேற மாதிரியான ஒரு டீமா இருந்துச்சு. அது மாதிரி மீண்டும் ஒரு மறு கட்டமைப்பு பண்ணி ராஜஸ்தானை ஒரு பவர்ஃபுல் டீமா மாற்றணும் அப்படின்னா ராகுல் டிராவிட் வரணும் அப்படின்ற முயற்சியில் ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் ராகுல் டிராவிட்ட பேசுனதா சொல்லப்படுது. இதற்கு முன்னாடியே கொல்கத்தா டீமோட முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான் ராகுல் டிராவிட் கிட்ட பேசியிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ராகுல் டிராவிட் அந்த ஆஃபரை டினை பண்ணிட்டு என்னுடைய தாய் கழகமான ராஜஸ்தானுக்கே நான் வரேன் அப்படின்ற மாதிரி விருப்பம் தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஒருவேளை ராகுல் டிராவிட் வந்துட்டாரு அப்படின்னா குமார் சங்ககாராவோட நிலைமை என்னவாகும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறி இருக்கு. குமார் சங்ககாரா வந்ததுக்கு அப்புறம் ஆர்ஆர் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கூட இப்போ மீண்டும் ராகுல் டிராவிட்டோட வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு டீமுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. 2025 இந்த மெகா ஆக்ஷன்ல ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்லேயே ராகுல் டிராவிட்டை கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சியில் இறங்குறதா சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு டைமும் டெல்லியோட ஆக்ஷன் ஆகட்டும் இல்லை அந்த பிளேயர்ஸோட பிளேயிங் லெவனை பார்க்குறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 6th பிளேஸ் 7th பிளேஸ் அப்படின்னு தான் எப்படியும் அந்த டீம் முடிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன்லாம் இருந்தாலும் கூட அந்த டீமால் ஒரு சாம்பியன் டீமாக மாற முடியல. கிட்டத்தட்ட அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2018 கிரிக்கெட் உலகத்தில் ஒரு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4-5 பிளேயர் விரல் விட்டு நம்ம சொல்லுவோம். அதில் கண்டிப்பாக இந்த பிளேயர் இருப்பார். அதுதான் ரிக்கி பாண்டிங். ரிக்கி பாண்டிங்கோட கேப்டன்சியில் ஆஸ்திரேலியா என்ன சாதிச்சிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிக்கி பாண்டிங்கை டெல்லி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் டெல்லிக்காக அவர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019, 20, 21 ஆக 3 வருஷமும் டெல்லி பிளே ஆஃப் வரைக்கும் போனாங்க. ஆனால் கடைசியில் அவங்களால ஜெயிக்க முடியல. என்னதான் ரிக்கி பாண்டிங் கொண்டு வந்தாலும் கூட கடந்த ஒரு 3 வருடமா
பிளே ஆஃப் கூட வர முடியாத ஒரு நிலைமையில தான் டெல்லி இருந்திருக்கு. குறிப்பாக வந்து ஒரு சில சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6-7 கடைசி இடத்துல தான் டெல்லி வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து டெல்லி டீம் மேலே மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய அதிருப்தியை வந்து கொடுத்துருக்கு. குறிப்பாக வந்து ரிக்கி பாண்டிங் வந்து அந்த அளவுக்கு இந்தியன் பிளேயர்ஸோட வந்து ரொம்ப இணக்கமாக இல்லை. அதனால வந்து இந்தியன் கோச் யாரையாச்சும் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் டெல்லி தலைமை வந்து ரிக்கி பாண்டிங்கோட அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிச்சிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமாக வெளியாயிருச்சு. ஸோ டெல்லியோட அடுத்த கோச்சா யார் ஆக போறாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்து எழுந்திருக்கு. ஸோ அந்த டீமோட டைரக்டரா இருக்கக்கூடிய கங்குலி கிட்டேயே வந்து நீங்களே கோச்சா இருங்க அப்படின்னு வந்து டெல்லி பேசினதா சொல்லப்படுது. பட் வந்து அவர் வந்து ஏற்கனவே டைரக்டரா இருக்கிறதுனால சேம் டைம் கோச்சா இருக்கிறது அப்படின்றது 2 வேலை அப்படின்றது ஐபிஎல் மாதிரியான ஒரு பெரிய வியாபாரம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு களத்துல 2 வேலைகள் பார்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய பிரஷரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கறனால இந்த ஒரு முடிவுக்கு கங்குலி என்ன சொல்லுவாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை கங்குலி வந்து கோச்சா இருக்கிறதுக்கு நோ சொன்னா அப்படின்னா வேற யாராச்சும் ஒரு பிளேயரை குறிப்பா இந்தியன் பிளேயர்ஸை வந்து கோச்சா ஆக்குறதான முடிவுல வந்து டெல்லி இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்க்க போறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் சாம்பியன் அணி அவங்க தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமும் கூட. அந்த டீமோட கோச்சா இருந்த கௌதம் கம்பீர் தான் தற்போது வந்து இந்தியன் டீமோட கோச்சா வந்து மாறி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அங்க மேனேஜ்மெண்ட்ல ஃபுல்லா வேக்கன்சி தான் இருக்கு. கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் போயிட்டாரு, அபிஷேக் நாயர் போயிட்டாரு. கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே போனனால அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வேணும், ஒரு ஒரு வலுவான தலைவர் வேணும் அப்படின்ற முயற்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாகவே ஷாருக் கான் பல்வேறு கிரிக்கெட் பிளேயர்ஸ்ட பேசினதா சொல்லப்படுது. ஸோ கொல்கத்தாவோட சாய்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2012, 2014 ஆகிய 2 வருடங்களும் வந்து கொல்கத்தா வந்து கப்படிச்சாங்க. அந்த வருஷம் டீம்ல விளையாண்ட டீமுக்குள்ள ரொம்ப கீ பிளேயரா இருந்த ஜாக் ஆலிஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட ஆல்ரவுண்டர் வந்து மீண்டும் கொண்டு வரதுக்கான முயற்சியில ஷாருக் கான் இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே 2016 இருந்து 2019 வரைக்கும் கொல்கத்தாவோட கோச்சா வந்து ஜாக் ஆலிஸ் இருந்திருக்காரு. சேம் டைம் வந்து கொல்கத்தா மேனேஜ்மெண்டோட ரொம்ப நெருக்கமா ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்க தாட் ப்ராசஸை புரிஞ்ச பிளேயர்னால ஜாக் ஆலிஸை வந்து மீண்டும் கொண்டு வரதுக்கு கொல்கத்தா முயற்சி பண்றதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்க்கக்கூடியது குஜராத் பொறுத்த வரைக்கும் இறங்கின முதல் சீசன்ல இருந்தே ரொம்ப ஒரு நாங்கள் வந்து ஒரு ஈஸியான டீம் இல்லை, அந்த அளவுக்கான ஒரு ஆளுமை மிக்க ஒரு டீம் தான் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்த டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் அவங்க வந்து கப் வின் பண்ணாங்க. அதன் பிறகு ஹர்திக் பாண்டியாவோட அந்த மாற்றம், ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை அணிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த டீம் வந்து சுப்மன் கில் கிட்ட வந்து கேப்டன்சி கொடுத்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வந்து அந்த டீமால மாற முடியல. லாஸ்ட் டைமே வந்து அவங்க அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. சுப்மன் கில் நல்லா ஆடி இருந்தாலும் கூட ஒரு அணித்தலைவராக அவர் இன்னும் தன்னை நிரூபிக்கல அப்படின்ற மாதிரி தான் குஜராத் மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்றாங்க. ஸோ அந்த டீமோட கோச்சா இருக்கக்கூடிய ஆசிஸ் நேகரா, அதன் பிறகு அந்த டீமோட டைரக்டரா இருக்கக்கூடிய விக்ரம் சோலன்கி ஆகிய 2 பேருமே குஜராத்தோட இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிச்சு வெளியேறி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல யாரை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லப்படுது. அதற்கான காரணம் இது சாய்ஸ் வந்து முழுக்க முழுக்க சுப்மன் கில்லோட சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சுப்மன் கில்லுக்கும் யுவராஜ் சிங்க்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. கடந்த வருடம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பிளேயரா இருந்த சுப்மன் கில், அபிஷேக் சர்மா போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து யுவராஜ் சிங் கிட்ட வந்து பர்சனலா ட்ரைனிங் எடுத்த வீடியோஸ்லாம் நம்மள பார்த்துருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து குஜராத் வந்து ஹெட் கோச்சா வந்து யுவராஜ் சிங்கை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டீமோட மென்டரா இருந்த கேரி கிறிஸ்டின் பாகிஸ்தானோட டீம் நேஷனல் டீம்ல வந்து ஜாயின் பண்ணனால ஸோ கேரி கிறிஸ்டினுக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு ஹெட் கோச்சா அதுவும் கேப்டனுக்கு ரொம்ப நெருக்கமா கேப்டனோட மனநிலையை புரிஞ்ச ஒரு கோச்சா இருந்தா நம்ம ஐபிஎல்ல 2025 அல்லது அதுக்கப்புறம் வரக்கூடிய வருடங்கள் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டீமா மாறலாம் அப்படின்றதுக்காக யுவராஜ் சிங் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்லப்படுது. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா பார்க்கக்கூடியது லக்னோ. அந்த டீம் இன்ன வரைக்கும் அவங்களோட பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஆனா அந்த டீமோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் தான் அந்த டீமோட மேனேஜ்மெண்ட்ல இருந்திருப்பாங்க. ஜஸ்டின் லங்கர் வந்து ஹெட் கோச், அதுக்கப்புறம் வந்து லான்ஸ் க்ளூஸ்னர் வந்து அசிஸ்டன்ட் கோச், மோர்னி மார்க்கல் வந்து பவுலிங் கோச், ஜாண்டி ரோட்ஸ் வந்து ஃபீல்டிங் கோச். இது மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த டீம் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த வருடம் வந்து அதை விட்டுறக்கூடாது. அதனால வந்து அந்த டீம் வந்து யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா விவிஎஸ் லக்ஷ்மன் கிட்ட வந்து அந்த டீம் வந்து பேசினதா சொல்லப்படுது. ஏற்கனவே விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமியோட அந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த செப்டம்பர் மாதம் வரை முடியுது அவருக்கு. ஸோ அவரோட அடுத்த ரோல் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப லக்னோ சூப்பர் ஜெயிண்டோட சிஓ வந்து அவர்கிட்ட பேசினதா சொல்லப்படுது. அவரும் கிட்ட ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான அறிவிப்பு வருது என்னன்னா
லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ல இருந்து KL ராகுல் வேற டீமுக்கு போறாரு அப்படின்ற மாதிரியான தகவலும் வருது. பட் இது வந்து அதிகாரப்பூர்வமா இன்ன வரைக்கும் வெளியாகல. ஸோ அவரோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுத்து VVS லக்ஷ்மணும் உள்ள வராரு அப்படின்றப்ப லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இன்னும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.